திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பயிற்சி செவிலியர் மாணவி சீதாலட்சுமி உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று அல்லது நாளை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழுவின் விசாரணை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அப்துல் கரீம் வழங்கிட கேட்கலாம். அப்துல் கரீம், வணக்கம். இன்று அல்லது நாளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பான உங்க கூடுதல் விவரம். வணக்கம் ராதிகா. திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட குழு நடத்திய விசாரணை நிறைவு பெற்று விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பயிற்சி செவிலியர் மாணவி சீதாலட்சுமி கடந்த 23ஆம் தேதி உயிரிழந்தது தொடர்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் சக மாணவிகள் போராட்டம் நடத்தினர். உடனடியாக விசாரணை நடத்த தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கூடுதல் செயலாளர் மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் நடத்த ஒரு உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. மேலும் இந்த குழுவில் காது மூக்கு தொண்டை பிரிவு பேராசிரியர் பாரதி மோகன், மயக்கவியல் பேராசிரியர் சண்முக சுந்தரம், பொது மருத்துவ பிரிவு பேராசிரியர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த உயர்மட்ட மருத்துவ குழு கடந்த ஒரு வார காலமாக தனித்தனியே விசாரணை மேற்கொண்டனர். நேற்று தங்களது விசாரணை முடிவுற்ற நிலையில் இன்று நர்சிங் கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அறிக்கை ஒரு சில நாட்களில் முழுமை பெற்று தமிழக அரசிடம் ஒப்படைக்க இருப்பதாக மருத்துவ குழுவினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இன்று அல்லது நாளை இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா.